இட்லி, தோசை, சப்பாத்திக்கு தொட்டுக்க ஏத்த மாதிரி ஈஸியா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா செஞ்சிடலாமா? அதுக்கு 4 முந்திரி, சோம்பு 1/2 ஸ்பூன், தேங்காய் துருவல் 5 ஸ்பூன் போட்டு நைஸா அரைச்சிக்கலாம். பேன்ல எண்ணெய் 3 ஸ்பூன் போட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய், பொடியா கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை ஒரு கொத்து, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு வதங்குனதும் 2 பொடியா கட் பண்ண தக்காளியும் போட்டு தோல் எடுத்து நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதையும் சேர்த்து வதக்கி மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு உப்பு 1/2 ஸ்பூனையும் போட்டு வதக்கி தண்ணி ஊற்றிக்கலாம். குக்கர் 3 விசில் வந்ததும் அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.